வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 14 இன்னைக்கு லவ்வர்ஸ் டே அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும். சரி, முதல்ல இது எப்படி உருவாச்சு அப்படின்றத ஜஸ்ட் பார்த்துடலாம். செயின்ட் வேலண்டைன் அப்படின்ற ஒரு பர்சனுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமானியர்களோட ஆட்சி காலத்தில் அங்கே இருந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா புனித துறவியாக இருந்ததுனால அப்போ வந்து இந்த மதங்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்ததில்ல. அதனால இவர் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இவர் வந்து குணப்படுத்துறாங்க. என்னப்பா நீ தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆச்சு, இந்த ஒரு குருட்டு பண்ண குணப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தளபதியினுடைய மகள் ஜூலியா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து காட்டுறாங்க. அவரும் வந்து குணப்படுத்துறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வாழ்த்து அட்டையில் அந்த பொண்ணுக்கு வந்து எழுதி அனுப்புறாரு. கடைசி அவர் தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி அவர் எழுதி கொடுத்துருக்காரு, என்னன்னா நான் உன் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய இந்த காதலுக்கும் இல்லை திருமணத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து மாத்திரம் வருவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதை. இப்படி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து உண்மை பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகளுக்குள்ள இருந்தது. 2ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த கதைகள்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த மாதிரி 3 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி 3 பர்சனில் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை இவர் பார்க்க போகிறதுனால இவரை வந்து ஃபாலோ பண்ணி இவருக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணி உருவாகினது நாள்